அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான். அந்த அளவிற்கு முருகப்பெருமானுடைய பூரணமான அருளை பெற்று தருவதில் இந்த தைப்பூச தினம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நட்சத்திரங்கள் 27. 27 நட்சத்திரங்களில் அதிசிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துல தான் வள்ளல் பெருமானாகிய ராமலிங்க அடிகள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஜோதி வடிவானார். இல்லாம எண்ணற்ற சித்தர்கள் இந்த தினத்தன்னைக்கு தங்களுடைய ஆன்மாவை சிவத்தோடு கலந்து சிவமாக மாறியுள்ளார்கள். அதனால்தான் இந்த தைப்பூச தினத்திற்கு அவ்வளவு சிறப்பும் அவ்வளவு சக்தியும் இருக்கிறது. உலகம் தோன்றிய நாளும் இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. சக்தி மைந்தனான முருகப்பெருமான் தன்னுடைய தாயான பராசக்தியிடமிருந்து அதை அற்புதமான அசுரனை வெல்லக்கூடிய வேலை வாங்கிய தினமும் இந்த தைப்பூச தினம்தான். தில்லையம்பதியான சிதம்பரத்தில் சக்தியும் சிவமும் திருநடனம் புரிந்து, அதாவது அம்மையப்பராக திருநடனம் புரிந்து சிவசக்தி சுரூபமா காட்சியளித்த தினமும் இந்த தைப்பூச தினம்தான். ஆகையினாலதான் தமிழகத்தில் எல்லா சிவாலயங்களிலும் எல்லா முருகப்பெருமானுடைய கோவில்களிலுமே இந்த தைப்பூசம் மிக சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்படுது. மட்டும் இல்லாம நவகிரகங்கள்ல மிக அதிக சுப தன்மையுடைய கோலா விளங்கக்கூடிய குரு பகவான் பிறந்த நட்சத்திரமும் இந்த பூச நட்சத்திரம்தான். ஆகையினால குருவினுடைய வழிபாட்டினையும் சித்தர்கள் மகான்கள் போன்றவர்களின் வழிபாட்டினையும் செய்வதற்கு இந்த தைப்பூசம் மிக சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. தைப்பூசம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா தை 29ஆம் தேதி வருகிறது. இந்த புனிதமான நல்ல நாளில் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம். குறிப்பாக அந்த விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வேலை கிடைக்காதவர்கள் மற்றும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், கர்ம வினைகளால் நான் எப்போவுமே கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லா தரப்பினருமே எல்லா வகையிலையுமே வாழ்வில் முன்னேற இந்த தைப்பூச விரத தினத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த தைப்பூச வழிபாடை பொறுத்தளவில் 3 விதமான வழிகள் இருக்கிறது. அதில் முதல் வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச தினத்தன்னைக்கு 48வது நாளை நிறைவு செய்து விரதத்தையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு முறை. இரண்டாவது, 21 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யும் முறை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் தினத்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை. நம்ம இந்த வீடியோ போட்டதுடைய நோக்கம் 21 நாட்கள் விரத முறையை பற்றியும் தைப்பூச தினத்தன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாள் விரதத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 21 நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி முதல் தங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11 21 நாட்கள் தைப்பூச தினத்தன்னைக்கு இந்த விரதம் முடிவடையும். இந்த விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள், அதாவது ஜனவரி 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி தலைக்கு குளித்து, கண்டிப்பாக தலைக்கு குளிக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு மாலை சாற்றி, அல்லது மாலை கிடைக்கல பட்சத்தில் உங்களால் முடிந்த செவ்வரளி மாலையோ செவ்வரளி பூக்களாலோ அல்லது வெள்ளை நிற பூக்களால் அலங்கரித்து ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 நெய் தீபங்கள் போட்டு அந்த தீபங்களுக்கும் பூக்களால் அலங்கரித்து இன்னைக்கு நீங்கள் முதல் நாள் அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிக்கிறதுனால முருகனுடைய ஷடாட்சர மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 6 முறை உச்சரித்து உங்களுடைய விரதத்திற்கான சங்கல்பத்தை, அதாவது என்ன விஷயத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ முருகப்பெருமானிடம் அந்த சங்கல்பமாக வச்சு நீங்கள் விரதத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு பொழுதில் உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகுந்த சிறப்பை தரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வழக்கமான வேலைகளை பார்க்கலாம். இந்த 21 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அசைவம் சாப்பிட்றத முழுமையாக தவிர்க்கணும். அதே சமயத்தில் தினமும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தலைக்கு தினமும் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது.
உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தினமும் அதிகாலையில் எழுந்திருச்சு தலை குளிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் மட்டும் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்து அதன் பிறகு முருகப்பெருமானுடைய விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளும் முடிக்கக்கூடிய தைப்பூச தினத்தன்னைக்கு மட்டும் இந்த முறையை ஃபாலோ பண்ணால் போதுமானது. நடுவில் இருக்கக்கூடிய மீதி 19 நாட்களுமே நீங்கள் உங்களுடைய வழக்கமான வேலைகளை பார்த்து கொண்டே முருகப்பெருமானை நினைத்து தியானம் செய்து கொண்டே உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். அதில் எந்த விதமான தடையுமோ அல்லது விரத பங்கமோ ஏற்படாது. உங்களுடைய மனசுல முருகப்பெருமானை மட்டுமே தியானித்து அவருடைய நினைவுகளாலேயும் அவருடைய சிந்தனைகளை மட்டுமே நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டே வரும்போது இந்த விரதத்தினுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். விரதத்தையும் பார்த்தீங்கன்னா இது நடக்குமா நடக்காதா அல்லது இது நம்மளால செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதை முடித்து கொடுக்க வேண்டியது முருகப்பெருமானுடைய கடமை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்பா நான் ஆரம்பிக்கிறேன், என்னை வழி நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாரத்தை முருகப்பெருமான் மேலே சுமத்திட்டு அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை நினைச்சதை விட பரிபூரணமாக செஞ்சு அவருடைய அருளை முழுமையாக பெற்றுடுவீங்க. அது நிதர்சனமான உண்மை. விரதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதினையும் உடம்பையும் நம்ம கட்டுப்படுத்தி அதை இறை சிந்தனையில் ஆழ்த்தும் போது அந்த இறையினால் ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய அருள் சக்தி நம்மளுடைய வாழ்விலும் உடம்பிலும் மனதளவிலும் பரவி நேர்மறையான அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்காக தான் உருவாக்கப்பட்டது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாமா? பெண்கள் பொறுத்தளவில் மாதவிடாய் காலம் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெரியவர்களையோ அல்லது குழந்தைகளையோ இந்த பூஜை முறையை செய்ய சொல்லலாம். அப்படி செய்கிறது மூலமாக உங்களுடைய விரத தினங்களில் எந்த ஒரு குறைபாடுகளும் பங்கமும் ஏற்படாது. ஆனால் வேற வழி இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற இடத்துல அந்த நாட்களை சேர்த்து கொள்ளாமல் விரதத்தை அனுஷ்டிக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும். நாட்களை நீங்கள் விரத கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இறந்தவர்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், இறப்பு வீட்டுக்கு தவிர்க்க முடியாத பட்சத்தில் போய்த்தான் ஆகணுங்கிறப்ப நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். இருந்தாலும் ஆன்மீக சம்பந்தமான விரதங்கள் எடுக்கும்போது இது போன்ற இறப்பு சம்பந்தமான இடங்களுக்கு போறதை தவிர்த்து கொள்வது நல்லது. வேறு வழி இல்லாத பட்சத்தில் நீங்கள் போயிட்டு வர்றது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. எல்லாமே மனசுதான் காரணம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா அப்படின்னு நம்முடைய தமிழ் சித்த பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 21 நாள் விரதத்தை ஆரம்பித்து சங்கல்பம் பண்ணிக்கணும். அந்த சங்கல்பம் தான் நம்மளுடைய மன உறுதியையும் மன வலிமையும் நமக்கு கொடுத்து அந்த 21 நாள் ஒரு குறிக்கோளோடு இருந்து முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத்தர போகிறது. அதுதான் உண்மையும் கூட. இந்த அளவுக்கு முருகப்பெருமானை ஆழ்ந்து பக்தியோடு வழிபாடு செய்கிறோமோ அந்த பக்தியினுடைய வெளிப்பாடும் சக்தியும் நம்மை முழுவதுமாக காக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய பதிகங்களான வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், வேல் பதிகம், கந்தர் களி வெண்பா, இப்படி உங்களுக்கு என்ன பதிகம் எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பதிகத்தை பாடி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது இன்னும் மேன்மையான ஒரு நல்ல மன நிறைவையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த 21 நாள் விரதமே இருக்க முடியலப்பா, எனக்கு வேறு வழியே இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்க முடியும், தைப்பூச தினத்தன்னைக்கு மட்டுமாவது நான் அதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஒரு நாள் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். தைப்பூச தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சால் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அன்னைக்கு முழுவதுமே விரதம் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் காலையில் ஒரு வேளை பால் பழம் உண்டு, மத்தியானம் ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானை எளிமையான நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு விரதத்தை பூர்த்தி செய்து நீங்கள் இரவு உணவை தாராளமாக சாப்பிடலாம். சித்தர்கள் மகான்கள் போன்றவர்கள் சில நெறிமுறைகளை வகுத்து விரத முறைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த விரத முறைகளையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை ஆரோக்கியத்தை பொறுத்தது மட்டுமே. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மிக கடுமையான விரதங்களையும் அனுஷ்டித்து பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக நார்மல் லைஃப்பை வாழக்கூடியவங்க இது போன்ற எளிமையான விரத முறைகளை அனுஷ்டித்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும். தைப்பூச தினத்தன்னைக்கு இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கி கர்ம வினைகளால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி ஜாதகங்கள் உள்ள உங்களுக்கே கண்ணுக்கு தெரியாத பலவிதமான தோஷங்கள்
சாபங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான ஒரு வழி பிறக்கும், ஒளி பிறக்கும். உங்களால் முடிஞ்ச வகையில் எளிமையான முறையில் முருக வழிபாடை செய்து இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு அவருடைய பரிபூரணமான அருளை பெற்று வாழ்வில் எல்லோரும் எல்லா வகையிலான வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.